எதுக்கு எதுக்கு இங்க உட்கார்ற? அம்மா இந்த இடத்துல க்ளீன் பண்ண நீ குப்பை போட்டு வச்சிருக்கியா? அத க்ளீன் பண்ண தான் அம்மா வந்தேன். இத எடுத்து வந்திருக்கேன். நான் உனக்காக வரல. உனக்காக வரவில்லை. அம்மா உனக்காக வரவில்லை. உனக்காக உனக்கு வேணுமா? உனக்கு என்ன செய்யணும்? இது உனக்கு என்ன செய்யணும்? உனக்கு என்ன செய்யணும்? இதுல என்ன செய்யணும்? இதுல என்ன செய்யணும்? இரு. உட்கார் உட்கார். நான் சீவு உட்கார். ஒரு 10-15 சீப்பு வாங்கியிருப்போம். ஒரு சீப்பு உள்ள இறங்க மாட்டேன். அதனால நான் வந்து அதிரடியா ஒரு முயற்சியில இறங்கிட்டேன். இப்போ வந்து இந்த ப்ரஷ் ஒன்று வாங்கியிருக்கேன். இந்த ப்ரஷ் பல்லு நிறைய இதை வச்சு சீவி மொத்தமாக வழிச்சு நான் எடுக்க போறேன். முடிய தம்பிக்கு ரொம்ப அப்படியே அடிக்கிறான். நான் இதை க்ளீன் பண்ண வந்தேன். இதெல்லாம் குப்பையா இருக்கு, இந்த செடியெல்லாம் நீ பிச்சு போட்டு வச்சிருக்கேன், க்ளீன் பண்ண வந்தேன். நீ இப்படி இறங்கிட்டீங்கன்னா நான் க்ளீன் பண்ணுவேன். அதெல்லாம் நான் க்ளீன் பண்றேன், நீ இறங்கிக்க. ஒன்ன க்ளீன் முதல்ல ஒன்ன க்ளீன் பண்ணுவோமா? சரி உட்கார் உட்கார். இப்போ எந்த பக்கம் பண்ண? எந்த பக்கம் க்ளீன் பண்ண? உனக்கு எந்த பக்கம் க்ளீன் பண்றது? எங்க பண்ண? இந்த பக்கமா இந்த பக்கமா? எந்த பக்கம் பண்ண? தெரியல. எல்லா பக்கமும் பண்ணுவோமா? சரி பண்ணு. இந்த கால் பண்ணுவோமா? சரி உட்கார் உட்கார். முதல்ல உட்கார். உட்கார்ந்து தான் க்ளீன் பண்ணணும். உட்கார். சரி வெரி குட். இந்த காலா? சரி ரொம்ப குளிக்கிறான். ஆனாலும் முடி வந்து என்ன செய்யுது? வீடியோல கேட்கறாங்க முடி கொட்டும். முடி கொட்டும். இவ்வளவு முடி இருக்கிற மனுஷருக்கு கொட்டாம என்ன செய்யும்? கொட்டும். என் தம்பியே கொஞ்சம் குண்டா இருக்கிறாரி. ஏய் அப்படி சொல்லாதான் எத்தோட சொல்லிருக்காங்க. சும்மா சும்மா சொல்லுவாங்களா? ஆமா குண்டாதான் இருக்கா. குண்டாவா இருக்கான். சரிப்பா அவ கிடக்குறாப்பா. அவ பேசிட்டு போட்டோம். அவ அம்மா நான் சொல்ல மாட்டேன். நீ குண்டால, நீ அழகா இருக்க. குண்டா அழகா இருக்க. ஒல்லி அசிங்கமா இல்ல. அப்ப அந்த சைடா இந்த சைடு? இந்த பக்கம் வந்தீங்கன்னா சீவலா. இந்த பக்கம் வந்தீங்களா? இந்த காலம் இப்போ செவுத்துல முட்டு கொடுத்து தான் உட்காந்துருப்பியா? அப்ப அந்த பக்கத்துல எப்படி சீவுறது? சரி சீவு. இந்த பக்கத்தை நான் சீவு. கம்புக்கெல்லாம் சீவுமா? இங்க இருக்குதா? ஷேப் பப்பி ஷேப் இருக்குதா? நீ ஒழுங்கு மரியாதை ஓடி போயிடுறதா சொல்லிட்டாங்க. இது காபர் கையெல்லாம் அழுக்கு ஓடி உன் அழுக்கெல்லாம் ஒட்டிக்கிட்டு கையில நான் என்ன செய்யறேம்மா? அடிச்சு போட்டு. சரி இந்த பக்கம் இப்படி திரும்ப. இந்த காலா இப்படி திரும்பினா அந்த காலை இப்படி வாங்க. இந்த பக்கம் அப்படியே நிக்கிறியா? யோ இந்த காலுமா அந்த பக்கமா இந்த பக்கமா குளிக்கிறானே தவிர முடி அவனுக்கு அரிக்குது, ரொம்ப அரிக்குது. சரிப்பா நல்லா மீச இந்த மீச இல்லாம புடுக்க போறாடாக்குற. தாடி தம்பிக்கு மீச. சரி காலப்பா காலு தான் அரிக்குது பிள்ளை. கால் என்ன செய்யணும்? உடச்சு விட்டுறவா? உச்சாரு போயிட்டு வரும்போது சொல்ற கேள் சொல்றது கேள். இப்ப அம்மா சொல்றது கேள். கேட்க முடியாது. ஒரு வார்த்தையோட கேட்காது, அடங்காது. கேட்க முடியாது, கேட்க மாட்டேங்க. உட்கார். அந்த செடி எல்லாம் நாசம் பண்ண உட்கார். உட்கார். எந்த வீட்டு பிள்ளையும் இப்படி பண்ணாது காக்கர். எந்த வீட்லயும் இந்த பிள்ளைங்க பண்ணாது. அப்ப ஸ்கூல் பேச்ச கேட்டு நல்ல பிள்ளையா இருக்கு காக்கர் எல்லா வீட்டு பிள்ளையும். ஐயோ செடி பாரு போச்சு. இந்த பிள்ளை அந்த மாதிரி போட்டு அப்படி அடிக்கணும். ஐயோ வந்து செய்யவா? என்ன பாரு என்ன பண்ணுது பாரு. இது சேட்டக்கார வளர்ப்போ சரியில்லாத பிள்ளை. ஐயோ போச்சு உழுவ போகுது. கடவுளே முடியாது. நான் போறேன். எப்பா இவன் கூட மனசா இருக்க முடியாதுப்பா. சிச்சி அடங்காத பிள்ளைங்களாம் யாரும் இருக்காது. அவன் ஹாஸ்டலுக்கு போறான். அவன் இங்கே இருக்கட்டும். நான் ஹாஸ்டலுக்கு போறேன். வேண்டாம் அவன் வேண்டாம். சரிவா யாரு உட்கார். இப்படி இந்த பக்கம் உட்காரு. உட்கார். அப்படியே குட் அப்படியே பண்ணு. சாஞ்சி பண்ணுங்க. கொஞ்சம் சேட்டை ஆனா நல்ல பிள்ளை. இப்படியாடா இங்கே அடி. இதெல்லாம் பொழப்பு. வீடியோ எல்லாம் எடுக்காத. பிள்ளைக்கு ஒரே கூச்சமா இருப்பாருங்க. கழுத்த கட்டு. உடம்பெல்லாம் அரைக்குது. சுரிமா நைட்டெல்லாம். அம்மா சுரிமா சொரிஞ்சு கொடுமா. இங்க சொரிமா அங்க சொரிமா.
முடியுமாண்ணா? இதுக்கு நான் உட்காந்து இப்படியே சொரிஞ்சு விட்டுட்டு உட்காந்துக்க முடியுமா? சரி பிள்ளைங்க குளிச்சுட்டு கொசு சரி இப்போ என்ன அக்கறையா சீவுற? ஏதாவது ஒரு ஸ்பெஷல் இருக்கணுமே. இத்தனை வருஷம் சீவலை எங்க அக்கருக்கு. வருஷமாவா? ஏய் வாரம் சீவிட்டு இருக்க வருஷமாங்க. இந்த வாரம் இருக்கு அப்படின்னா ஸ்பெஷல் தான். தம்பி அம்மாச்சி வீட்டுக்கு பொங்கலுக்கு ஊருக்கு போ. திருப்பியுமா? திருப்பி பொங்கலுக்கு பொங்கல் வருஷத்துக்கு போயிருந்தேன் ஆகணும். திருப்பி மாட்டா இந்த வருஷம் பொங்கல் வந்துச்சு அதனால போறோம். என்ன தம்பி? இங்க இறங்க அழுக்கவர் அழுக்கா அந்த இது செடியில இருந்து கொட்டுன்னு சின்ன சீவி எடுத்துருவோம். காலு அந்த காலு அந்த காலு இந்த காலு தான் போகும். மூஞ்ச சீவு. காலை விட்டுட்டு காலாடி காலை விட்டுட்டு மூஞ்ச சீவு. காலை ஊனி உட்கார வலிக்குது. இப்படி பிடிச்சிக்கிட்டே சீவ் பண்றான். பரவாயில்ல நீ வந்து மூஞ்ச சீவு. நீ முட்டு கொடுத்து சீவறது நானே பேசாம தான் இருக்கேன். சும்மா உட்காந்து உனக்கு வலிக்குதா? சீவா அண்ணாத்தி கட்டு தலையை அண்ணாத்தி கட்டு. நீ தலையை தூக்கு. நீ தூக்கு. சத்தம் போடாது. தலையை அண்ணாத்தி கட்டு. இப்படி அண்ணாத்தி கட்டு. அப்படியே அதெல்லாம் தெரியுது. அங்க நீ காலை விட்டுட்டு சீவு. சீவரத்தை நிறுத்தக்கூடாது. நீ பேசவே கூடாது. சீவரத்தை நிறுத்தவும் கூடாது. அப்படியே பேசினாலும் நிறுத்த மட்டும் கூடாது. தலையை தூக்கி காட்டு. தலையை தூக்கிக்காம தலையை தூக்குங்க. ஓகே. ஐயோ அவளுக்கு பொறாமடா. அவளுக்கு சீவு இல்லையா? ஐயோ பண்றாங்களே கொஞ்சறாங்களே ஜாலியா இருக்காங்களேன்னு தாங்க முடியல. அவ்வளோ இந்த பிள்ளைக்கு சீவ முடிஞ்சிச்சு. இந்த கையால எடுத்து சீவ முடிஞ்சுன்னா அந்த பிள்ளை சீவிக்கும். நீனே சீவிப்பல வச்சு பிள்ளைக்கு சீவ முடியல. பாவம் தெரியல பச்சை புள்ள. குழந்தைக்கு தெரியல. அதனால அம்மா சீவி. சின்ன குழந்தை. ஏன் குழந்தை 50 வயசு அதெல்லாம் இருக்கிற உனக்கு எருமை மாடுடி. 50 வயசா இல்ல 100 வயசா? அவதான் கிளவி. நீ அங்க இருக்கிற செடி பிடிச்சிக்கிறார். அரிப்பு போயிடுச்சு. அதனால அண்ணன் தருவா கிளம்பிட்டாரு. இங்க இருக்கிற தட்டிட்டு வர்றா. சேட்டை பண்ணாதே குண்டா. இல்லையா நீ சேட்டை பண்ற. நீன்னு பின்பக்கம் காட்டு. பேக் நோ சிட் பேக். சரி இப்போ ஊருக்கு போறங்கிற. ஊருக்கு போனா சிவியே தான் ஆகணுமா? அப்புறம் கார்ல ஏறி உட்காந்து ஒரு சிலுப்புனா கார் முழுக்க முடியாயிடும். ஏசி ஃபுல்லா அடைச்சிடும். ஃபில்டர் ஃபுல்லா அடைச்சிடும். அதனால சிவி சட்டை போட்டு சட்டையா? பொங்கலுக்கு புது ட்ரெஸ் எடுக்க போறேன். இன்னைக்கு போறேன். உனக்கு வேணுமா? எனக்குலாம் வேண்டாம். வேண்டாம்னா ஒரு நல்லது செலவு. எப்ப பாத்துப்பா. நானா பர்த்டே அப்பவே 5 ட்ரெஸ் எடுத்துட்டு டிசம்பர்ல. சரி இந்த இடத்துல நீ சரிப்பா உனக்கு நான் அம்மா சட்டை வாங்கிட்டு வரேன் போய். அம்மா இந்த வாட்டி உனக்கு டிஷர்ட் இல்ல அம்மா ஷர்ட் ஆச்சு. ஐயோ இந்த வாட்டி ஷர்ட். அண்ணன் வந்து 5 வயசு ஆச்சு. அதனால ஷர்ட் எடுக்கிறோம். பட்டன் வச்சு ஷர்ட் எடுத்து. யார் போடுறது உனக்கு பட்டன்லாம்? நான் போட மாட்டேன். அம்மா போட்டு விட்டுட்டாங்க. அம்மா போட்டு. என்னடா போஸ்ட் இது? சி போஸ்ட். ஆமா போஸ்ட் இது. அந்த கால கொடுப்பா. அந்த கால இந்த கால கொடுங்க. அண்ணாச்சி காட்டு. அப்படி காட்டு. போட்டு கழுத்தை வளைச்சிருவா அப்படி. அவ்வளோதான். அப்புறம் காக்குற ஒரு சைடா வருவாரடா. கூட்டு போகணும் காக்குறேன். ஐயோ பீச்சுக்கு கூட்டு போயிட்டு ஜாலியா விளையாடணும். ஏண்டா போன வருஷம் வரியா? போன வருஷம் சரியா விளையாடல. நேரம் பத்தல. அது அப்பா அவசரமா கூட்டு போயிட்டு வந்துட்டாரு. இந்த வாட்டி போன வருஷம் எப்போ போனோம்? போன வருஷம் மே மாசம் தானே போனோம். போன வருஷம் இல்லை இப்போ மேல தானே போனோம். ஏமா இன்னும் மேவே வரலாமா இந்த வருஷம்? போன மே. அதான் போன வருஷம். போன மேல தான் போனோம். பொங்கலுக்கு போறேன். போனாட்டி பொங்கலுக்கு எல்லாம் பீச்சுக்கு போக முடியல. நேரம் இல்லை. வந்துட்டோம். இந்த வாட்டி ஆனுவல் லீவ்ல போனோம். ஆமா மே மாசம் குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது அப்படி போயிட்டோம்ல. அதனால நேரம் பத்தல. வந்து சாமி கும்பிடணும் அவசரமா ஓடியாந்துட்டோம். இங்க கை கடிக்கிறது
சீவு இன்னும் சீவு நேரம் இல்லை அம்மா சமைக்கணும். ஆமா ஆமா எனக்கு சோறு வைக்கணும். நீயே உனக்கு சாப்பாடு வச்சு நீயே சாப்பிட்டுப்ப. நான்லாம் அப்படியா? அம்மா தான் சாப்பாடு வைக்கணும். யாருப்பா ரெஜெக்ட்டு இந்த கலாடி இந்த பக்கம் இப்படி உட்காரு. அக்கறை அம்மா உன்னை விட்டுட்டு ஊருக்கு போக போறாங்களா? அதனால தான் உனக்கு சீவிட்டு இருக்காங்க. இல்லப்பா சும்மா சொல்றாப்பா. ஆமாண்டா அக்கறை. கிடையாது. பிள்ளைய விட்டுட்டு போறதுக்கு எதுக்கு அப்புறமா சீவணும்? ஏண்டா விட்டுட்டு போக மாட்டேன்டி தங்கம். கல் விட்டு சாடா அவளை கல் விட்டு அடிச்சு கொள்ளுவா. அரிப்பு போயிடுச்சு. அண்ணா அதான் கிளம்பிட்டாரு விளாடுறதுக்கு. குளிக்க ஊத்துனா சரியா போச்சு. இப்போ அடுத்து குளிக்கணும். இந்த பங்காடுவா. ஏய் மேலே ஏறணும். எப்படி உட்காரு? கீழே உட்காரு. மேலதான் ஏறும் மேலதான். ஏ காக்கரே ஐயோ சேச்சே பப்பிச்சே என்னமோ பண்ணிட்டு வர. நீ மரியாதை போயிடுங்க. எந்த காலை தூக்குற? பின்பக்க சீவனம் இல்லை. அவ்வளோ விளையாட ஆரம்பிச்சிட்டா. அரிப்பு போயிடுச்சு. பின்னால அவ்வளோதான். பவுடர் போட்டு குளிச்சுட்டு பவுடர் போடுறான்ல பவுடர் தான் இருக்கு. அவ்வளோதான்ப்பா சரியா போச்சு. தங்கத்துக்கு சீவியா திரும்பியும் வராது. இனிமே போட்டு அழுத்து அப்புறம் ரத்தம் தான் வரும். பரவாயில்ல வரட்டு சீவு. ஓகே நல்லா சிலிப்பிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு குளிக்கலாம். ஷாம்பு போடணும்ல. முடிந்தது காக்கர் வேலை. காக்கர் ஊருக்கு போறதுக்கு 4 நாளைக்கு முன்னாடியே ட்ரிம் எல்லாம் பண்ணியாச்சு. காக்கர் ட்ரிம்மிங். காக்கர் ரெடி. இவ்வளோ முடி இருக்கு. இவ்வளோதான் இருக்கு. இன்னொரு செட் எடுத்தாச்சு. முடி இவ்வளோதான் வரும். இந்த மாதிரி சீவுறப்ப என்ன செய்யணும்? ஒரு மாதிரி ஏதாவது போட்டுங்க. அந்த மேலே வந்து கொஞ்சம் தூசு படிச்சாப்புல அழுக்கு மாதிரி பிசுன்னு ஓட்டும். நம்ம மண்டையில் சில டைம் அழுக்கு இருக்கும்ல, நம்ம அழைச்சிட்டே இருப்போம் போட்டு. இவங்களுக்கு வாரத்துக்கு ஒரு வாட்டி தானே ஷாம்பு போட வச்சோம். அதனால சீவுறப்ப இந்த மாதிரி போட்டுட்டா நல்லது. இல்லாட்டி துணிக்கு நம்ம பார்த்தின் கவர்லாம் இருக்கும், அதை சுற்றிட்டு சீவுங்க. பெட்டு வச்சுருக்கவங்க கேட்குறீங்கல்ல முடி கொட்டது என்ன பண்ணுறீங்கன்னு. இப்படிதான் சீவிடுவோம். மாதத்துக்கு ஒரு சீப்பு ஆகும். சில சீப்பு வந்து என்ன முன்னாடி சின்ன பிள்ளையில அந்த பட்டையை கை விட்டு சேரும்ல, அது இறங்குனுச்சு நல்லா சீவுச்சு. இப்போ வந்து வளர்ந்ததுக்கப்புறம் இறங்க மாட்டேங்குது. உள்ள முடி கொஞ்சம் நல்லா நிறையா வந்ததுனால அதனால என்ன செஞ்சோம்? ப்ரெஷ் மாதிரி இருக்குல்ல பெருசாக, அதை வச்சு சீவணும். நல்லா வராது. நமக்கு முடி வர்றது தான் முக்கியம். அதே மாதிரி உங்களுக்கு எரியவும் கூடாது. இப்போ சாஃப்ட் ஆயிடுச்சு. ட்ரிம் பண்ணியாச்சு. நல்லாவே இல்லை. அதெல்லாம் நல்லா தான் இருக்கான். குளிச்சா இன்னும் ஷாம்பு போட்டு அலசிட்டாங்கன்னா சரியா போச்சு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. அம்மா சமையல் வேலை முடிச்சுட்டு வந்து அம்மா சீவும். சரியா? ஓகே. இப்போது போதும் தானே? குளிச்சா போதுமா? ஓகே தானே? சீவணும். ஓகே. லேட்டா யோசிச்சு சொல்றேன். இல்லை அப்படியே கொஞ்சம் நேரம் கழிச்சு அரிப்பு வர மாதிரி இருந்தாலும் சீவனம் உட்காந்து. வேற எனக்கு உட்காந்து நாங்கள் சீவிக்கிட்டே தான் உட்காந்துக்கணும். சீவிட்டு பவுடர் அடிச்சுட்டு பொட்டு வச்சுக்கிட்டு இல்லை அப்படியே உட்காந்துக்கணும். பொட்டு இப்போ எவ்வளோ குப்பை போட்டு வச்சுருக்க பாரு. இந்த செவுத்தெல்லாம் அடிச்சு உடச்சிட்டேன். செடியெல்லாம் தள்ளி விட்டேன். அப்போ அம்மா சாப்பாடு செய்யணும் உனக்கு. குளிச்சுட்டு எனக்கு உனக்கு இல்லை, எனக்கு தான். ஃபஸ்ட்டு காக்குக்கு வச்சுட்டு தான் உனக்கு வைப்பேன். பிள்ளைக்கு பசங்க. சரியாப்பா? அம்மா போய் சாப்பாடு வைக்கவா? அம்மா போட்டா சாப்பாடு வைக்கணும். நாங்கள் கிளம்புவோம். கூட வந்துடுவார் சமைக்க. போய் தக்காளி வெங்காயம் எல்லாம் வளர்த்துக்கிட்டே விட்டு ஊருக்கு போறதுக்காக வந்து இப்போ அண்ணா ஃபர்ஸ்ட் ட்ரிம் பண்ணிருக்காரு. அடுத்து குளிப்பார். அப்புறம் ட்ரெஸ் போடுவார். வாங்க போறோம். வாங்க போறீங்க. ஊருக்கு கிளம்பு. பொங்கலுக்கு புது ட்ரெஸ் வேறயா? பொங்கலுக்கு புது ட்ரெஸ். அது சொல்லிட்டானே. ஷர்ட் இந்த வாட்டி இல்லை. டிஷர்ட் கிடையாது, ஷர்ட் போட்டு பாப்பேன் எப்படி இருக்கு. ஷர்ட்டை வாங்கிட்டு இன்னொரு 2-3 சில பல ஐட்டங்கள் வாங்க வேண்டியது இருக்கு. அண்ணனுக்கு முடி வாங்கினதெல்லாம் உடச்சாச்சு, பிச்சாச்சு, நாஸ்தி பண்ணியாச்சு. இந்த வாட்டி இந்த பொங்கல் புதுசு. எல்லாரும் தீபாவளி தான் புதுசு வாங்குவாங்க. நீ பொங்கலுக்கு வாங்க. காக்கருக்கு பொங்கலுக்கு தான் புதுசு வாங்கி எல்லாத்தையும் ரெடியாக போட்டுக்கிட்டு ஊருக்கு போகிறோம். ஊருக்கு போகிறப்ப என்னென்ன பண்ணுறாங்க கரெக்டாக நான் அந்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, பாய்.